நகையை அடகு வைக்க போகிறாங்க இல்லையா, அப்போ எதிர்மறை பட்சியில் கொண்டு போய் அடகு வைக்கணும். அப்போ தான் நகை திரும்பி வரும். ஓ! ஆமா. ஓகே. ஆமா. இதுல வந்து இப்படியும் யோசிக்கணும் நம்ம. ஆமா. இது பரிகாரத்தில டிஃபரெண்ட்டா எடுக்கணும். ஒருத்தர் வந்து குரு அவருக்கு ஆகாது வியாழக்கிழமை படுபச்சு. இவர் நகை வாங்கினது பூரா வியாழக்கிழமை, நகையை வித்தது பூரா வியாழக்கிழமை, நகை அடமானம் வச்சது பூரா வியாழக்கிழமை. நகை முங்கி போனது பூரா வியாழக்கிழமை. அப்போ இவருக்கு என்ன அந்த பரிகாரம் செய்யணும்? இந்த பட்சி இப்ப ஆகாத பட்சி ஓடுது. ஆனா காரியம் சாதிக்கணும். அதுக்கு என்ன வழி? அதுதான் இதில பரிகாரம் எடுத்து நான் பழகிட்டேன் அவ்வளோதான். இப்ப அன்னைக்கு ஆகாத பட்சி கோழி. அப்ப என்ன பண்றோம்? ஒரு கோழிய போய் தானம் குடுங்க. அது கோழி போய் தானம் குடுங்க. அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கு. கண்டிப்பா சார். அப்படியே நீங்க சொல்ல சொல்ல வந்து பஞ்சபக்ஷியில இவ்ளோ விஷயங்கள் இருக்கா? எப்படி வேணா அதாவது சாதிக்க முடியாம கஷ்டப்படுறவங்க, அந்த நேரம் பார்த்து ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னா ஆமா. சாதிச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வேலைக்கு பயன்படுத்தலாம். ஒரு வேலைக்கு பயன்படுத்தலாம். ஒருத்தர் வந்து ஒரு கார் தொழிற்சாலையில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்ளை பண்ணியிருக்கிறாரு. அதாவது ஹூண்டாய் கம்பெனி இருக்கு இல்லையா? அதனுடைய உதிரி பாகங்கள். அந்த உதிரி பாகத்தினுடைய செய்யக்கூடிய ஜாப் ஆர்டர் செய்யக்கூடிய கம்பெனி. இவர் ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்காரு. இவர் எங்க இருக்காரு? ஹைதராபாத்ல இருக்காரு. சென்னைக்கு மாறி வரணும். சென்னையில ஒரு அந்த ஸ்ரீபெரும்புதூர் அந்த அரவுண்ட்ல நெறைய அந்த இருங்காட்டுக்கோட்டை இந்த பகுதியில அந்த கார் தொழிற்சாலைகள் நெறைய இருக்கு. இதில ஒரு கம்பெனி சொல்லி வேலைக்கு சேரணுங்கிறாரு. சரின்னு சொல்லி அவர் டேட் ஆஃப் பர்த் அடிச்சு பார்த்து, சார் இந்த பட்சி இந்த காலகட்டங்கள்ல போய் அப்ளை பண்ணுங்க. எல்லாம் ஆன்லைன் அப்ளை தானே. ஒரு ஆன்லைன்லயே உட்காந்து அப்ளை பண்றாரு. செலக்டட்ன்னு வருது. அந்த மாரி நெறைய சொல்லியிருக்கேன். ஆனா அவங்களுக்கு தெரியாது நான் பஞ்சபட்சி பார்த்து சொன்னேன்னு அவங்களுக்கு தெரியாது. ஓகே. சொன்னா அதில டெஃபனேஷன் கேட்பாங்க. எனக்கு டைம் போயிரும். அவங்களுக்கு பிரச்சனை முடியணும். அவங்க விளக்கம் கேட்டுக்கிட்டு இருந்தா நான் சொல்ல முடியாதுல்ல. அதனால அவங்களுக்கு தசாபுத்தி எடுத்துட்டு இத்தனை மணிக்கு இத செய்யுங்க. இல்லன்னா என்ன கிழமை செய்யுங்கன்றுவேன். மேக்ஸிமம் நான் கிழமைய தான் பயன்படுத்துவேன். திசை நல்லாருக்கு, புத்தி நல்லாருக்கு, இடம் மாறணும், வேலை மாறணும், இடம் மாறணும். அப்ப அந்த கிழமைய பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லுவேன்.